எப்படி நாங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து 2020 நியூ வெர்ஷன் சாஃப்ட்வேர். ஸோ அடோபி ஃபோட்டோஷாப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சைடில் இருக்கும், இதில் க்ரியேட் நியூ இருக்கும், இதில் ஓப்பன் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே செய்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி க்ரியேட் நியூ கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா புதுசாக ஒரு பேஜ் ஒன்று உருவாகும். ஸோ க்ரியேட் நியூ, டபுள் கிளிக். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது, நீங்கள் விரும்பின சைஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதில் வித்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அகலம். ஸோ அகலம் எவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வரும். இல்லது நீங்கள் ஹைட் நீங்கள் வித்தை கொடுத்துட்டு அப்புறம் ஹைட்டை வந்து மாற்றணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு சொல்லி உங்களோட பேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பேக்ரவுண்ட் பேஜ் வந்து எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னத்தில் வந்து ஃபிக்சரில் தேவையா இன்ச்சஸில் தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்து வந்து இது வந்து ரெசல்யூஷன் 300 இருக்கணும். ஸோ அடுத்து RGB கலர் மோட் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இதில் நீங்கள் செய்ய போகிறீங்க அது வரும். ஸோ RGB கலர் மோடில் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ எந்த பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணுன்றது இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒயிட், பிளாக், ஸோ அப்படி இருக்கும். ஸோ இதில் கஸ்டமேட்னா கஸ்டமேட் நீங்கள் புதுசாக உருவாக போகிறீங்கன்னா கஸ்டமேட்டை கொடுக்கலாம். எல்லாத்தையும் இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டுன்னா டபுள் அந்த ஒயிட் மார்க்கில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த கலர் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பிக் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி ரெண்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த கலரில் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த முதலாவது சைஸில் ஏற்கனவே இருக்கிற சைஸ்லேயே எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட் ஆகும் ஃபைல். ஸோ ஃபைல் இப்போ க்ரியேட் ஆகிட்டு. நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இது இப்படியே வச்சு தந்தோம். இதை கொஞ்சம் கீழே இழுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் மேலே பிடிச்சி கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் வந்து இப்படி சின்னதாகும். ஸோ இப்படி வச்சு செய்கிறது தான் உங்களுக்கு ஈஸின்னு சொல்லி வேறு ஃபிக்சர் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இதில் நிறைய இருக்குது. இதில் இப்போதைக்கு இல்லை, நான் இதில் எடிட் பண்ணுறதுக்குரிய லேயரை வந்து இதில் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இங்கே விண்டோஸுக்குள்ளே போய் லேயரை கொண்டுருவோம். இல்லாட்டி கொண்டோட F7 அடிச்சிங்கன்னு சொல்லிச்சேன்னா லேயரை கொண்டுருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டேன்னா இங்கே லேயர் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் கொண்டு வர போகிற ஒவ்வொரு ஃபிக்சருன்ற லேயரும் இதுக்குலாம் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து இதுதான் ஒன்று இருக்குது. ஸோ அதை காட்டி கொண்டு இருக்குது. ஸோ இது வந்து இதை நாங்கள் இதில் டபுள் கிளிக் பண்ணி சொல்லிட்டோன்னா இந்த பூட்டு இருக்கிற அடையாளம் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அது லொக்காக இருக்கிறது அன்லொக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு பேஜை வந்து எப்படி வேணுமென்னாலும் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த செலக்ட் டூல்ஸை இந்த மூவிங் டூலை வச்சு நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ரைசி ஸோ இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் பழமை நிலையை கொண்டு வர சொல்லி திருப்பி நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போகலாம். இல்லாட்டி ஈஸியான வழி கண்ட்ரோலோட செட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் செய்த ஒர்க் வந்து லாஸ்ட்டாக என்ன ஒர்க் செஞ்சீங்களோ அது திருப்பி இருந்த இடத்துக்கு வரும். ஸோ இப்போ வந்து இவ்வளோ பார்த்துருக்குறோம். ஸோ இனி எப்படி நாங்கள் உங்களோட பிசியில் இருக்கிற பிக்சரை வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம்னா பார்ப்போம். இப்படி உள்ளே கொண்டு வர போகிறோம், ஒர்க் ஏரியாவுக்கு இப்படி கொண்டு வர போகிறோம்னா பார்ப்போம். நீங்கள் ரெண்டு வழி செய்யலாம். ஒன்று இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி வரும். இந்த நியூ வந்து இப்படி ஒரு பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூ, அதாவது புதுசாக ஒரு பேஜை ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா நியூ. அதை வந்து நீங்கள் கண்ட்ரோலோட எண் கொடுத்தாலும் வரும், இல்லாட்டி இந்த இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலும் வரும். இப்போ நாங்கள் நியூ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு அது தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது புது ஒரு பிக்சர் ஒன்று எடிட் பண்ண போகிற பிக்சரை வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ ஓப்பனை கொடுங்க, இல்லாட்டி கண்ட்ரோலோட கொடுங்க. ஸோ ஓப்பனை கிளிக் பண்ணினா இங்கே வரும். ஸோ இங்கே வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குதுன்றதை பொறுத்து. ஸோ எனக்கு நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிற பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணால் இவெல்லாம் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த பிக்சரை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இதை ஒன்று டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி அங்கே வரும். எல்லாட்டிக்கு ஒருக்கா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்களோட ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்ஸுக்கு அது இம்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இப்படி வந்தது. ஃபோட்டோ வந்து எப்பயும் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வெரேக்கில் வந்து இந்த ட்ரெண்டு அதோட அட்டாச் பண்ணப்பட்டுரும். ஸோ பல வளமையாக நாங்கள் ஓப்பன் பண்ணி
வச்சுருக்கிற பேச்சோடு இது வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கையில் இப்படி இழுத்து விடணும். ஸோ அந்த இதில் 2 இருக்குது, 2 ஃபிக்சர். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்சர், இது ஒரு ஃபிக்சர், இதில் கோடு இருக்குது. ஸோ இதில் எந்த ஃபிக்சர் என்னென்னா இப்படி கிளிக் பண்ணிக்கொண்டு இப்படி இழுத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா ப்ராம்ப் ஆகிடும், செப்பரேட் ஆகிடும். ஸோ இதை இங்கே வச்சுருப்போம், இதை இங்கே வச்சுருப்போம். கொஞ்சம் ஃபோட்டோகளை பார்க்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோனா கட் பண்ண போகிறோம். எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே இந்த லோக்கடியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்ரும். டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு எடுத்து. ஸோ இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விடலாம். அது பிறகு அதை பற்றி பார்ப்போம், இந்த பேஜை பற்றி. இப்போ வந்து நாங்கள் கட்டிங்கை பார்ப்போம். எப்போ நாங்கள் ஃபோட்டோ கட் பண்ணுறதுல வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிற ஏரியாக்களில் வச்சு கட் பண்ணுறது தான் ஈஸி. சில பேர் கட் பண்ணுவாங்க, இங்கே இருந்தே கட் பண்ணி போட்டு அதை கொண்டு நீங்கள் போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஃபோட்டோவை இன்னொரு விதமாக கட் பண்ணலாம். அது எப்படின்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுவும் ஒயிட் பேக்ரவுண்ட், இதுவும் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிறபடியை நான் இதை வந்து இழுத்து கொண்டு வந்து போட்டால் உங்களுக்கு கட் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ கட் பண்ணவே தேவை, ஒயிட்டுக்கு ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் கட் பண்ணவே தேவையில்லை. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இப்போ உங்களுக்கு கட்டிங் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த பேக்ரவுண்டை நான் கலராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கலராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் ஒரு டூல்ஸ் இருக்குல்ல, இந்த டூல்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இதில் 3 விதமான டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸை நான் இப்போ இதை செலக்ட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதை வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு கலர் செலெக்ஷன் வந்துடும். ஸோ இதையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டோம்னா இதுக்குள்ள நிறைய கலர் செலெக்ஷன்கள் இருக்குது. பிளாக்கில் இருக்கும், ஸோ ப்ளூவில் இருக்கும், அப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை கொடுக்க போகிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு அதில் ஓகே கொடுத்தேன்னு சொல்லிச்சு. ஸோ ஓகே ஓகே இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நான் அப்படி ஒரு இழுத்துன்னு சொல்லிச்சோன்னா கிளிக் பண்ணிக்கொண்டு இழுத்துன்னு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கொண்டு இழுத்துன்னு சொல்லிச்சோன்னா பேக்ரவுண்டு இப்படி மாறிடும், இந்த கலரில் மாறிடும். ஸோ கொஞ்சம் இதை அகலமாக்கிட்டு தான் ஃபுல் பேக்ரவுண்ட் வந்துருக்கு, பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம சொன்ன மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல்ஸை செலக்ட் பண்ணுங்கள், கொண்டு வாங்க இந்த பிக்சருக்கு ஒரு கிளிக், அப்படியே இழுத்துட்டு வந்து இதில் விடுங்க. விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்துடும். ஸோ இனி இப்போ இது எங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ இதை மிடில் பண்ணி போட்டு இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்படி வந்துடுது. இது வந்து 2020 சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோர்னரில் பிடிச்சோ இல்லை இங்கே பிடிச்சோ கிளிக் பண்ணி கொண்டு இழுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ பெருசாகும். ஒரு ஃபோட்டோவில் ஒரு மாற்றம் இருக்காது, ஆனால் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகும். ஆனால் நீங்கள் பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி இழுக்கலாம். இப்படி இழுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் காட்டுறது, என்ன நடக்கும்னு சொல்லி காட்டுறது. இப்படி இழுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோன்ற உருவம் வந்து மாறிடும், இப்படி மாறிடும். ஸோ நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஷிஃப்ட் அமர்த்தி பிடிச்சோண்டு இழுக்கும். ஷிஃப்ட் அமர்த்தி பிடிச்சோண்டு கோர்னரை பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபோட்டோ ஒரு மாற்றம் இல்லாமல் இது பழைய வெர்ஷனுக்கு. 2020 தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஃபோட்டோஷாப் பண்ண சொல்லி சொன்னால் நீங்கள் ஓல்டு பண்ணவே தேவையில்லை, ஷிஃப்ட் அமர்த்தவே தேவையில்லை. ஏன்னா அவங்க அதுக்காக ஷிஃப்ட் அமர்த்தாமல் இதுன்றதுக்காக புதுசாக டிசைன் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்படியே வச்சு இழுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா பெருசாகும். அதே மாதிரி இங்கே பிக்சர் இப்போ பெருசாகிடுச்சு. ஸோ இங்கே கூட போகுதுன்றபடியே நான் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன் பிக்சரை. ஸோ இப்படியே வச்சு கட் பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ இந்த பிக்சரை. ஸோ இப்படி பெருசாகிட்டீங்கன்னா ஒரு என்ட்ரு அடிச்சு விடணும் அன்செலக்ட் ஆகிறதுக்காண்டி. ஸோ இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட்டிங் டூல்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இருக்குது இந்த இதை தான் கட் பண்ண போகிற டூல்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஏண்டா இதுதான் ஈஸியாக அந்த வளைவுகளுக்கெல்லாம் நெளிஞ்சு போகக்கூடியது வந்து இதுதான். ஸோ இதை செலக்ட் பண்ணி
கொண்டு வந்து வச்சு இந்த ஃபிக்சரை இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கல இந்த பேக்ரவுண்டில் நிற்கக்கூடாது. இந்த மார்க் இதை செலக்ட் பண்ணி போட்டு இந்த எந்த ஃபிக்சரை கட் பண்ணிங்கன்னா அந்த ஃபிக்சரை செலக்ட் பண்ணி போட்டு லேயரில் இங்கே வச்சு கிளிக் பண்ணி போட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மார்க் போயிடும். அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த பெண்டுகளில் வச்சு ஒரு கிளிக், அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளிக், அப்படியே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பெண்டில் வச்சு ஒரு கிளிக், அப்படியே போகலாம். அப்படியே வந்துட்டு இதை அப்படியே திருப்பி இங்கே வந்து டிலீட் கீபோர்டில் வந்து டிலீட்டை கொடுத்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இந்த ஒயிட் டிலீட் ஆகி உங்களோட பேக்ரவுண்ட் தெரிய வைக்கணும். ஸோ இப்போ இதை வந்து இப்படி செலக்ட் ஆகிருக்குது. இதை கண்ட்ரோலோட டிஎம் வந்துட்டீங்கன்னா அந்த செலெக்ஷன் எல்லாம் போகும். புதுசாக திருப்பி இங்கே ஹட் பண்ணுங்க அடுத்த ஒயிட். ஸோ delete, control deselect. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் விடுபட்டுட்டு ஸோ அப்போ நான் புதுசாக செலக்ட் பண்ணி இதை டெலிட் பண்ணுங்கள். Control deselect. Delete. Control deselect. பிழைச்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன டிலீட் பண்ணிங்கன்னா அதை அழிஞ்சு கொண்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஃபிக்சர் ஒன்று கட் பண்ணிட்டீங்க. இனி என்ன சொல்லி உங்களோட ஃபிக்சரை நீங்கள் பெருசாக போகிறீங்களா, ஓகே கட் பண்ணது பெருசாக போகிறீங்க சின்னாக போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா செலெக்ஷன் டூல் அமைத்து நீங்கள் சொல்லிச்சுன்னா அப்படி வரும். ஸோ இந்த டூல்ஸை இப்படி வந்த உடனே கோணலை பிடிச்சி கொஞ்சம் விழுத்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கொண்டு சின்ன ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சம்டைம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்க இந்த இது வேறு அது ஏன்னு சொல்லிச்சோன்னா இங்கே இந்த மார்க்கில் வந்து செலக்ட் ஆகி இல்லாமட்டிச்சேன்டா நீங்கள் இதை எப்படி தான் கிளிக் பண்ணாலும் இங்கே வராது. ஸோ அப்போ மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளணும் இந்த இது மார்க் வந்து ஆக்டிவில் இருக்கணும், இந்த சரி விழுந்துருக்கணும் இதில் அப்படின்னா தான் இந்த இது வேறு. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி மற்ற டூல்ஸ்களை பற்றி பார்ப்போம், எப்படி நாங்கள் மற்ற டூல்ஸ்களை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.